Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போகிற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா இண்டெக்ஸ்லையும் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. பேனிக் செல்லிங்கோட இதுக்கு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதனால் ஒரு மார்க்கெட் செல்லிங்கில் இருக்குது அப்படின்றாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 2 டேஸாக யூஎஸ் வந்து யூரோப்பியன் மேலே அந்த டிராஃபிக் இது போடுறதுனால அந்த ட்ரம்ப்போட நியூஸ் இம்பேக்ட் ஆகிட்டு இருக்கு, அதனால் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு. இது நியூஸ் பேஸில் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்க யூடியூப் சேனலில் இப்போவே மார்க்கெட் வந்து 20,000 வரப்போகுது, 18,000 வரப்போகுதுன்னு நம்மளை அப்படியே அந்த இது கிராஷ் ஆக போகுது அப்படிங்கிறத வியூவர்ஸ்க்கோசரம் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றே தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நம்ம அதை இதை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளை வந்து ரோல் ஓவர் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் ட்ரேடர், இன்வெஸ்டரா, இன்ட்ராடே பிளேயரா, பொசிஷனல் ட்ரேடரா, ஸ்விங் ட்ரேடரா, இந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா, எகைன் 22,800 கிலோ பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் எங்கே சப்போர்ட் எடுக்குதோ அந்த இடத்துல உங்கள்கிட்ட இருக்க கேபிட்டலில் ஒரு 15% மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்கன்னா, மார்க்கெட் கீழே உள்ளது 500 பாயிண்ட் உள்ளது, 400 பாயிண்ட் உள்ளது நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு எங்கே இன்ட்ராடே லெவல்ஸ் தெரியும், நம்மளுக்கு எங்கே ரிஸ்க் அண்ட் ரிவார்டு, எங்கே ஒரு மல்டிபிள் கன்ஃபர்மேஷனில் ட்ரேட் கிடைக்கிது, அழகாக வரும். ரிஸ்க் ரிவார்டு வச்சு ட்ரேட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளை வந்து இந்த மாதிரி 21,000 வந்துடும், 19,000 வரும், 18,000 வந்து நம்மளை இன்வெஸ்ட் பண்ணவும் விட மாட்டாங்க. சில பேர் பேனிக்லேயே வச்சுட்டே கூட்டு. அதனால் நீங்கள் கிளியராக மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர், நம்ம அந்த ட்ரேடுக்கு இப்போ இருக்க மார்க்கெட்டில் எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓனாக என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தவங்க சொல்கிறது வந்து ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் இப்படி ஆயிரும், அந்த யூடியூப் பார்த்தேன், என்னோட யூடியூப் பார்த்தேன் அப்படிங்கிறது இல்லை. நீங்களாக ஒரு டைம் அனலைஸ் பண்ணி இப்போ இருக்க மார்க்கெட்டில் நம்ம என்ன டைப் ஆஃப் ட்ரேடர், அதுக்கு நம்ம என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத டிசைட் பண்ணுறது தான் அட்வைசபிளாக இருக்கும். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, என்எஸ்சியில் 2,918 ஸ்டாக்கில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 326 ஸ்டாக் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அட்வான்ஸ். டிக்ளைன் பார்த்தீங்கன்னா 2,532 ஸ்டாக்கு. அன்சேஞ்சு பார்த்தீங்கன்னா 60 ஸ்டாக். இதில் பர்டிகுலராக ஒரே ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது என்னென்னா, நான் ரொம்ப நாள் கழித்து 52 வீக் லோ வந்து 407 ஸ்டாக் 52 வீக் லோ போட்டிருக்கு. 1 இயரோட லோ வந்து 407 ஸ்டாக் போட்டிருக்கேன். ரொம்ப நாளாக இந்த இவ்வளோ பெரிய இத்தனை ஸ்டாக் வந்து 52 வீக் போட்டு நான் பார்த்து ரொம்ப ரேராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நிஃப்டிக்கு வருவோம். நிஃப்டியை ஃபஸ்ட்டு பொசிஷனால் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் இன்டர்டே லெவல்ஸ்லாம் பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 22,800ங்கிறது இந்த வீக்குக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது, நிஃப்டி வந்து செல் ஆன் ரைஸில் வருது. வீக்லி டைம் ஃப்ரேமில் செல் ஆன் ரைஸில் வருது. ஒரு செல்லிங்க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், எகைன் ஒரு செல்லிங்க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். அதே மாதிரி திருப்பி இப்போ 22,800 பிரேக் ஆகி 22,400 போனாலும் ரீட்ரேஸ்மெண்ட் தான் வரும். எப்போ நம்மளுக்கு வந்து நிஃப்டி புல்லிஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, 24,200 எபோ ப்ரைஸ் இங்கே கன்சால்டேட் ஆகி ஸ்ட்ராங் க்ளோசிங் பிரேக் அவுட் ஆனால் தான் நெக்ஸ்ட் லெவல் எகைன் ஒரு ஆல் டைம் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது வரைக்கும் போகிறது எல்லாமே ரீட்ரேஸ்மெண்ட் தான். மார்க்கெட் அப்படியே விழுவாது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு தான் விழுவும். அப்போது நம்ம செல் ஆன் ரைஸில் இருக்கும்போது சப்போர்ட்டுக்கு வரும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போகும். நம்ம அந்த நேரத்தில் ஷார்ட்டில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு, எப்போதுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு லாங் கன்சால்டேஷன் 1.5 இயர் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி ஒரு நல்ல ரேலி வந்திருக்கு. எவ்ரி இயர் ரேலி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்போ யார் தான் ப்ராஃபிட் புக் பண்ணுறது, யார் தான் ரீஎன்ட்ரி ஆகுறது. அதனால் மார்க்கெட் எப்போவுமே என்ன பண்ணுன்னா, ஒரு நல்ல மொமெண்டம் ரேலி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 1 இயர் ஆர் 1.5 இயர்ஸ் வால்டெலிட்டி இல்லை கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் செல் ஆன் ரைஸில் வருதுன்னா மார்க்கெட் எப்படி இருக்குது, செல் ஆன் ரைஸில் வால்டெலிட்டியில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னா, ஸ்மால் கேப் 100, ஸ்மால் கேப் 50லாம் 1 இயர்க்கு முன்னாடி எங்கே பிரேக் அவுட் ஆச்சோ அந்த என்டையர் ரிட்டர்னையும் வைப் அவுட் பண்ணிடுச்சு. லாஸ்ட் 2024 எங்கே பிரேக் அவுட் ஆச்சோ அதே இடத்துல
நிஃப்டி ஸ்மால் கேப் 50, நிஃப்டி ஸ்மால் கேப் 100 எல்லாமே ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு. இப்போ இன்னைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் ஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,486 crores செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 கோடி பை பண்ணியிருக்காங்க. இவங்க எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு பை பண்ணியிருக்காங்க. நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வியாழக்கிழமை எக்ஸ்பைரிக்கு லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் 23,193 வரைக்கும் வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக 193 வந்ததுக்கப்புறம் ஹெவி பேனிக் செல்லிங் வந்துருச்சு. ஒரே கேண்டிலில் செக் பண்ணி பாருங்கள், ஒரே கேண்டிலில் பேனிக் செல்லிங் வந்துருச்சு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து அந்த கேப் ஃபில் பண்ணிருச்சு. பேங்க் நிஃப்டி அநேகமாக நாளைக்கு ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 49,678 பிலோ பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அது எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அழகாக ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அப்சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா 23,222 240 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 22,350 மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது தான் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி ஃபால் ஆகிருக்கு. அப்போ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ அப்சைடில் இருக்க லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 23,226 to 220. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 23,350 லெவல். ப்ரீவியஸ் சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 23,000 ஒரு சைக்காலஜி நம்பர். இன்றைக்கி எக்ஸாக்டாக அதையும் பிரேக் பண்ணியா இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு டவுன் சைடில் பிரேக் பண்ணுதுன்னா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இனிமேல் இருக்க டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 22,900 22,800 தான் லாஸ்ட் ஸ்டாப். எப்போதுமே சொல்கிறேன் 22,800 பிரேக் பண்ணுது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் 1 or 2 டேஸில் பிரேக் பண்ணுதுன்னா இம்மிடியேட்டாக புட் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா பிரேக் பண்ணுற மாதிரி ஏமாற்றிட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிவிட்டு திருப்பி போவாங்க. அதனால் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ரீடெஸ்ட்டுக்கு ஸ்மால் ரீடெஸ்ட்லாம் இருக்காது, உள்ளாரே ஒரு 50-60 பாயிண்ட் வந்துட்டு தான் போவாங்க. அதனால் வெயிட் பண்ணி ஆப்ஷன் பையர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுறது இந்த மார்க்கெட்டில் அட்வைசபிள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் 22,986 22,797 அது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இன்கேஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் எங்கே போய் சப்போர்ட் எடுக்குதோ அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்கன்னா வந்து விழுந்த ஃபாலுக்கு 23,000 இந்த 226 ரியாக்ட் ஆகும். ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் ஒரு ரேலியில் நடந்ததுக்கப்புறம் பர்ஃபெக்டாக அந்த இடத்துல தான் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போச்சு. இப்போ அந்த இடத்துல தான் பர்டிகுலராக செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கி பேனிக் செல்லிங் அதே இடத்துல தான் விழுந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் பிரேக் ஆகும்போது இங்கே வந்துலாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. என்ட்ரி எடுக்க தான் இங்கே ஐடென்டிஃபை பண்ணி என்ட்ரி எடுக்கணும். இங்கே வரும்போது மேலே வர எல்லா அடுத்தடுத்த 50 பாயிண்ட்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். எனக்கு இருந்து ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளானா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ட்ரேடிங் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுல பேங்க் நிஃப்டி அட்வைசபிளாக இருக்குது. ஏன்னா நிஃப்டியில் சம்டைம்ஸ் செல்லிங் ப்ரெஷர் இல்லாத மாதிரி இருக்குது, இமிடியேட்டாக செல்லிங் ப்ரெஷர் வருது. சம்டைம்ஸ் பையிங் ப்ரெஷர் இல்லாத மாதிரி இருக்குது, பையிங் ப்ரெஷர் வருது. பட் பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீமியம் வந்து மந்த்லி ப்ரீமியம் இருக்கனால ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 49,678 லாஸ்ட் ஸ்டாப். அது பிரேக் ஆச்சுன்னா இந்த 49,358 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த 358 கீழே போய் 49,189 இருக்குது. இப்போது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டிருக்க லெவல்ஸை கிளியராக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன் சைடில் இதுதான் லெவல்ஸ் 49,200 ஆர் 49,180 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 49,000 பிரேக் பண்ணிடும். இந்த இடத்த வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த 300 பாயிண்ட்ஸில் நாளைக்கு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 300 பாயிண்ட்ஸ் எபோ ஆர் பிலோ நம்ம வந்து ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த எல்லோ கலர் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே தான் கிளியராக இன்றைக்கி நல்ல சான்ஸ் கொடுத்து இங்கே பாருங்கள் பிரேக் ஆகிட்டு ப்ரைஸ் க்ளோசிங் வைக்க முடியாமல் எகைன் நெகட்டிவாக இருக்குது. இது ஐடென்டிஃபை பண்ணி யாராச்சும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 140 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி க்ளோசிங் வர மாட்டேங்குது, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, அப்போ என்னவா ஆக்ட் ஆகும், திருப்பியும் ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். அதனால் எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து பாருங்கள் கிளியர் செல்லிங் ப்ரெஷர் அந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும், பர்டிகுலராக இந்த இடத்த பாருங்கள் கேப் ஃபில்லிங் வரைக்கும் பர்ஃபெக்டாக அந்த ஃபால் வந்திருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வால்டெலிட்டியில் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த 300 பாயிண்ட்ஸை விட்டுட்டு எபோ ஆர் பிலோ மூவ் ஆகிறதுக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணால் ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஒரு 60 to 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். அப் சைடில் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்ரி 100 பாயிண்ட்ஸுமே ரெசிஸ்டன்ஸ் தான். 49,700 ரெசிஸ்டன்ஸ் தான், 49,800 ரெசிஸ்டன்ஸ் தான். அதுக்கப்புறம் பிரேக் ஆனாலும் 55,000 எவ்ரி 100 பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 49,200 பிரேக் ஆயிடுச்சுன்னா 49,900 வரைக்கும் ஈஸியாக வந்துடும், 49,000 வரும். அதுக்கப்புறம் 48,915 வரைக்கும் ஈஸியாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எகைன் பேங்க் நிஃப்டியும் சொல்கிறேன், செல் ஆன் ரைஸில் தான் இருக்குது. கிளியராக இங்கே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் போட்டிங்கன்னா ஃபாலிங் விச் செல் ஆன் ரைஸில் இருக்குது. சம்டைம்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி சினாரியோ இருக்கும், பிரேக் ஆகும்போது எடுக்கக்கூடாது, பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆனால் அது மாதிரி ஃபாலிங் விஜில் இருக்குது. ப்ரைஸ் திருப்பி வந்து இங்கே விழுந்தாலும் திருப்பி இப்படி ரீடெஸ்ட் பண்ணும், அப்புறம் இப்படி சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால் நாளைக்கு நாளைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த ஒரு இண்டெக்ஸில் கிளியர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம், நோ ப்ராப்ளம், ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் செல்லிங் ப்ரெஷரில் எல்லாம் அன்வைண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 23,100 ஏதோ லைட்டஸ்ட் ஸ்டாடல் இருக்குது, 23,000 கால் ரைட் இருக்குது. ஒன்ஸ் 23,000 புட் ஆப்ஷனுக்கு ரைட்டிங் தவிர டைரெக்டாக எங்கே ரைட்டிங் இருக்குன்னா 22,800 தான் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா போதும், இப்போ எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எனி கைண்ட் ஆஃப் நியூஸ் செட் ஆஃப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.